ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம புதிதாக விண்ணப்பித்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க என்ன செய்யணும், அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்த அனைவருக்குமே பார்த்திங்கன்னா எப்போ இருந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது, யாருக்காவது ரிஜெக்ட் ஆகிருக்கா இல்லை கிடைக்காம போயிருக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். அதாவது புதிதாக விண்ணப்பித்து மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் இதை செய்தால் போதும். அமைச்சர் முக்கிய அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் புதிதாக விண்ணப்பித்தவருக்கு டிசம்பர் 12 முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் கிடைக்காதவர்கள் இதை செய்தால் போதும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 மாதங்களில் 20 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் 1,15 லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் 1000 ரூபாய் வர வைக்கப்படுகிறது. 2023 இந்த 2025 வரை ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லாருக்குமே கிடைக்கிது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக விண்ணப்பித்தவங்க, புதிதாக மேரேஜ் ஆனவங்க, புது ரேஷன் கார்டு வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அதற்கப்புறமா ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆனவங்க, அதாவது சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கிறவங்கலாம் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் பல பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து விடுபட்டவர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த புதிய பயனாளர்களை கண்டித்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது. அந்த வகையில் அரசு சில விதிகளை தளர்த்தி இன்னும் அதிகமான மகளிருக்கு இந்த உரிமை தொகையை வழங்க திட்டமிட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வச்சிருக்கிறவங்க, சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க, அரசு ஊழியர்கள், அப்புறம் பென்ஷன் வாங்குறவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம்கள் மூலமாக நிறைய பேர் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதன்படி உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஜூலை 15, 2025 தொடங்கி வைத்தார். இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான மனுக்கள் ஏற்கப்பட்டது என்று முதல்வர் அறிவித்தார். இந்த நிலையில் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்பே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சிவகாசி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கடந்த 27 மாதங்களாக 1,15 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இந்த மாதம் 12ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் மேலும் பலருக்கு வழங்கப்பட உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் டிசம்பர் 12ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்றால் தகுதியான நபர்கள் அப்பகுதி கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 29 லட்சம் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்துள்ளது. டிசம்பர் 12 சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தால் அதில் தகுதி இருந்தும் கிடைக்கவில்லை என்றால் கோட்டாட்சியரிடம் மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவித்தார். அதாவது யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லையோ அவங்க எல்லாருமே மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கோட்டாட்சியர்கிட்ட நீங்கள் முறையீடு பண்ணலாம். மீண்டும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலும் இது போன்ற தகவலுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.